வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் செய்கிற வேலையில் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களையும் இன்வால்வ் பண்ணுங்கள். அவங்களும் நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த நியூ இயருக்கு எனக்கு ஒரு கிஃப்ட் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். அதுதான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரு. இது இம்பாக்ஸோட குக்கரு மிகோன்னு சொல்லிட்டு இந்த பிராண்டில் செட் ஆஃப் 3 வருது. ஆனால் சின்ன குக்கருக்கும் அடுத்த சைஸ் உள்ள குக்கருக்கு மட்டும் மூடி ஷேர் பண்ணிக்கணும். 2 விசில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுமே இதில் 5 years வாரண்டியும் இருக்குது. நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடச்சிது. சரி, நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ரொம்ப நாளாக குக்கர் மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அலுமினியம் இனிமேல் யூஸ் பண்ண வேணாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். தென் நியூ இயருக்கு கேக் ஆர்டர்ஸ் இருந்துச்சு. முட்டை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதையும் 1/2 kg சிக்கன் எடுத்திருந்தேன். 2 முட்டை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதையும் கழுவி நான் எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பெட்டுக்கு தான். அவர் ஒரு 3 days-ஆக நீ சிக்கன் போட மாட்டோம், பெடிகிரி கிரேவியெல்லாம் போடுறோம். பட் சிக்கன் சாப்பிடணும் போல் அவனுக்கு ஒரு கிரேவிங் இருந்திருக்கும் போல். நேற்று வச்ச சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிடல. ஸோ அவருக்கு ஒரு 1/4 kg போட்டு சூப்பராக ஒரு பிரியாணியை பண்ணி எடுத்துட்டேன். தென் எங்களுக்கு முட்டை மிச்சம் இருக்க சிக்கன் வச்சு ஒரு பிரியாணி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்பயுமே ஒரு ட்ரே வச்சுக்குவேன். நம்ம பீல் பண்ணுற வேஸ்ட்டெல்லாம் அதில் போட்டோம்னா கீழேயும் குப்பை ஆகாது, கவுண்டர் டாப்பும் டஸ்ட் ஆகாது, கீழே நம்ம நிற்கிற இடத்துலையும் டஸ்ட் ஆகாது. புது குக்கரில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. உங்களோட வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள்.